எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அது காரணம் என்னன்னா கண்ணுங்க நானும் கருப்பு நீயும் கருப்பு. கருப்புக்கே ஒரு மரியாதை. அதாவது சொன்னால் ரொம்ப அழகாக விக்ரமன் சொன்னார், கருப்பு எங்கள் தமிழ்நாட்டுடைய கலர். ஐ லைக் பிளாக். அந்த கருப்பு இருக்கே, அந்த கருப்பு இருக்கிற இடத்துல வெள்ளை இருக்கு மனசில். அந்த பையன் அதனால தான் இவங்க பேச்சு இன்னசென்ட் அது சிரிக்கும்போது இந்த ஒயிட் தூக்கலாக நிற்கிறதுனால இன்னசென்ட் ஆகிடும். பேசிக்கிட்டே இருந்தான் அவங்களோட. எனக்கு அவங்க அண்ணன் அம்மா அவங்க தம்பி தானே ப்ரொடியூசரு, இவன் நான் ஹீரோ மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூஞ்சி மூக்கெல்லாம் கருவு எடுத்த மாதிரி இருக்கும். என்னன்னா பார்த்தேன், ஆனால் இவனுக்கு ஏதோ வேற ஒரு அலர்ட் திறமை இருக்குது எனக்கு. அப்புறம் தான் கேட்டேன், நாடோடிகள் நான் தான் சிறந்த நொண்டின்னா அடைச்சண்டான். அதில் அற்புதமாக பண்ணியிருப்போம். ஒரு நல்ல வரவு. நீ வந்து அற்புதமான நடி நான் வருவேன். ஏன்னா அவங்ககிட்ட மேடையில் பேசும்போது கூட எந்த இன்ஹிபிஷனும் இல்லை. அவங்ககிட்ட யூ ஆர் குட் பாய், யூ வில் கம் வருவேன். நேரமும் காலமும் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தமிழ் நடிகள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. தமிழ் நடிகள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு தமிழனாய் தென் தமிழனாய் தென்பாண்டி தமிழனாய் பிரமாணமாக நீ வர. அதே மாதிரி தம்பி ப்ரொடியூசர் நீ கூட நடிக்க வந்துடலாம். பாண்டியராஜ் ராஜபாண்டி இந்த படத்துடைய டைரக்டர். மாட்டிக்கிட்ட செய்தி பிரேம்ஜி ரொம்ப அழகாக சொன்னோம். பிரேம்ஜிக்கு பிளட்லேயே இருக்கும். அவங்க பாரம்பரியம் எங்கே போனாலும் டக்கு டாக்டர் சொன்ன ஒட்டிக்கும். அது அவன் சொல்லும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வச்சு சொன்னால் அவங்க அப்பயும் கோவிச்சுக்குவாங்க. இதை காட்டிலும் பன்மடங்கு இவங்க அப்பேன் உட்காந்த இடத்துல என்ன டக்குன்னு பிடிச்சிக்குவான். போய் உட்காந்து நான் தான் அப்படியே படம் எடுக்க போகிறேன், நான் தான் உங்களுக்கு மியூசிக். அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அவங்க நல்ல பாரம்பரியம். அவங்க அப்பம்பாட்டம் காலத்திலிருந்து இசை நரம்புகளிலும் நாடிகளிலும் ஓடுவது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேயே நாட்டுப்புற இசைக்கு ஒரு அத்தாரிட்டியாக இருந்தவர்கள் பாடல் பிரதர்ஸ். ஆமாம், இவங்க தாத்தை பார்த்துருக்க மாட்டான். ரொம்ப ஒரு பாரம்பரிய இசை குடும்பம். ஒரு பெரிய முறையாக இங்கே வந்து சமஸ்கிருதம் படித்து சங்கீதம் படித்து வந்தவர்கள் அல்ல. நாட்டுப்புற கலை மிக அற்புதமாக ரத்தமும் சதையுமாக கற்று வந்த மனிதர்கள். அந்த பாரம்பரியம். அதனால் அவங்க ரொம்ப நல்ல நடிகை. நான் ரொம்ப ரசிப்பேன். சும்மா நின்னாலே ரசிப்பேன். அவனுக்கு இசை மட்டும் இல்லை, நடிப்பு இசை. இன்னும் கூட அவன் நினச்சா டைரக்டர் கூட வரலாம். ஏன்னா அந்த பசங்க 2 பேருமே அண்ணன் 2 பேரும் தி பெஸ்ட் பாய்ஸ். ரொம்ப நல்ல பசங்க. வெங்கட் பிரபு ஜெரியவனும் அவங்க இருந்த ஒரு நிலைமை ஒரு உடைச்சு முன்னேறினவங்க. நல்ல பெரிய பின்னணி பிரபாவமாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் பள்ளத்தில் கொண்டு விட்டுரும். கீழே விழுந்து மறுபடியும் தத்தி முட்டி மோதி எழுந்தவர்கள் வெங்கட் பிரபு. அவங்க ஒரு காலத்தில் லண்டனில் போய் படிக்கணும்னு போய் இது பண்ணி சினிமாவுக்கே வர முடியாமல் ஒரு பத்திரிக்கை நடத்தலாமெல்லாம் பார்த்து, அதாவது ஒரு சின்சியாரிட்டி வேணும். அந்த சின்சியாரிட்டியில் நான் முளைக்க முடியாது. யூ காட் தட் சின்சியாரிட்டி. பிரேம்ஜி பாட்டு பார்த்தேன்டா ரெண்டு ரொம்ப பிரமாதம். உனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதே பெரிய விஷயம். நீ நிச்சயமாக இன்னும் இந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இனிமேல் அவங்க கேட்பாங்க. நீ கேட்க வேண்டாம், இனிமேல் அவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு நீ வருவேன். பாட்டில் சரண்யா டான்ஸ் ஆடினது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னாங்க. சரண்யா அந்த காலத்துலேயே என் படத்துலேயே டான்ஸ் ஆடி இருக்கு. இருந்தாலும் ஒரு அற்புதமான சமீபத்தில் கிடைத்த அம்மா கதாபாத்திரம் ஒரு அற்புதமான நடி. மற்றபடி இந்த படத்தில் நான் சொல்கிறதுக்கு என்ன வேற யாரும் சொல்லணுமா? என்ன என் பாட்டு இந்த வரவும் மாட்டேன். இந்த மேடைகளுக்கு வந்து ஒன்றுமா இந்த வரிசையாக பேர் வேறு சொல்லணும். இவர்களே அவர்களே அவர்களே, அது ஒரு பெரிய கொடுமை. அதுக்கப்புறமே பேச வந்து மறந்து, இது சொல்லி முடிக்கும் போது பேச வந்து மறந்து போயிடும். பேச வந்து மறந்து போனால் கொஞ்சம் தண்ணியை குடிக்கணும். தண்ணியை குடிச்சு கீழே மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணும்.
இதுக்கப்புறமா இல்லை நம்ம சரியாக சொன்னோமா இல்லையா, இந்த லட்சக்கே இந்த மைக்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி தேனிக்கு போயிட்டேன்னு சொல்லிகிட்டே ஒழிஞ்சிட்டு இருந்தேன். இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நான் வராமல் இருக்க முடியாது. பிரேம்ஜி அவன் என் புள்ள மாதிரி, அவனுக்கு வெள்ளைன்னா கஷ்டம். நல்ல பாரம்பரியமான குடும்பம். ரொம்ப பேசினேன்னு கோபம் வந்துடும் அவங்க அப்பனுக்கு மாதிரி. இவங்க அப்பைங்க பெரியப்பைங்க சித்தப்பேன். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன், ரொம்ப பிரமாண்டா நல்லா இருக்கடா, எல்லாத்தையும் வாங்கிக்க, புகழ் பேர் எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கோங்கடா கக்கத்துலன்னு சொன்னேன். என்ன தப்புன்னு தெரியல, உங்கள் அப்பையும் கோவிச்சுட்டு போயிட்டான், உங்கள் அப்பன் பெரிய பொண்ணு கோவிச்சுட்டு போயிட்டான். பாருங்க, இதெல்லாம் சினிமா என்பது ஒரு கனவு, வாழ்க்கையே கனவு. நான் அந்திம காலத்தில் உட்காந்து யோசிக்கும் போது எதை நோக்கி ஓடி வந்தோமோ அதெல்லாம் வெறும் காணல் நீரின்படியாகவே ஓடி வந்திருக்கோம். திருப்பி பார்ப்போம், இன்னும் பல பேர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது காணல் நீர். இப்போ பார்த்தா பள்ளம் தெரியுது. ஸோ நத்திங் இஸ் உண்மை, எதுவுமே உண்மை இல்லை. சினிமா மாதிரி வாழ்க்கையும் உண்மை இல்லை. நாம் நினைக்கிற கோபத்துக்கும் நாம் நினைக்கிற சந்தோஷங்களுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் ஒரு முளையாக விதைச்சிட்டோம்னால நம்முடைய குணத்தை இழக்க முடியாது. பிறருக்கு பாதிப்பில்லாத குணத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி, ரம்யா உங்களுக்கு திருமணமான வாழ்த்து இதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றியோடு.